லாஸ்ட் இயர் டிசம்பர், அதாவது டிசம்பர் 2024ல இந்த பாக்ஸ் பேக் பண்ணி கொண்டு வந்தேன். ப்ராப்பரா இந்த மாதிரி சீல் பண்ணி ஃப்ளைட்ல கொண்டு வந்தேன். இதில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆயிடுவீங்க. எவ்ரி டைம் ஊருக்கு போம்போதும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல கண்டிப்பா இந்த ஐட்டம மிஸ் பண்ணாம கொண்டு வந்துருவேன். ஏன்னா, எனக்கும் சரி, பசங்களும் சரி இது மோஸ்ட் ஃபேவரைட். ஆனா, இந்த முறை கொஞ்சம் ரொம்பவே லேட்டா தாங்க ஓப்பன் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிரசம் மாவு தான். ஸோ 4 மாசத்துக்கு முன்னாடி பேக் பண்ணது. ஸோ இன்னைக்கு தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சரி ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணிருவோம்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். ஆனா ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பயமாவே தான் இருந்தது. கெட்டு போயிருக்குமோ அப்படின்ட்டு. ஆனா அப்படிலாம் இல்லங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சூப்பராவே இருந்தது. சரி ஒரு பாதி பாக்ஸ் மாவு மட்டும் எடுத்துட்டு மீதிய ரெஃப்ரிஜரேட் பண்றனால கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊத்தி, ஃபுல்லா எல்லா சைடும் அந்த ஆயில் படுற மாரி பண்ணி, பேக் பண்ணி அகைன் அத ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன். மீதி இருக்க மாவ இந்த மாதிரி வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணத ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் போல விட்டுட்டேங்க. 3 டூ 4 ஹவர்ஸ் கூட ஓகே தான்னு சொல்லலாம். ஸோ அப்போ நீங்க எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் டெக்ஸ்சர்ல இருக்கும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ஸோ அழகா நீங்க தட்டி எண்ணெயில போட்டு எடுத்துரலாம். எங்க ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, அதிரசம் அப்டின்னாலே எக்கச்சக்கமா எள்ளு போட்டு தான் பண்ணுவாங்க. எள்ளு இல்லாம பண்ணவே மாட்டாங்கங்க. எனக்கு அதிரசம் வந்து இந்த மாதிரி சுட மட்டும் தாங்க தெரியும். பட் பதம் பார்த்து கரெக்ட்டா அந்த பக்குவத்தோட செய்யலாம் தெரியாது. ஸோ வர்றதுக்கு 2 நாள், 3 நாள் முன்னாடி அம்மாவும், அண்ணியும் சேர்ந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணி பேக் பண்ணி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்க லேண்ட் ஆனதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுவேங்க. ஸோ எப்போ வேணுமோ பண்ணிப்பேன். ஸோ எப்போ பண்ணாலுமே சரி நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா டெக்ஸ்சரும், டேஸ்ட்டும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.